வெனிலா, வெனிலா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாமா. ஏங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நீ எதை பத்தி கேட்டியோ அதை பத்தி தான் நானும் சொல்றேன். அங்க கொழுந்தனாரு நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாரு. சீக்கிரமா போகணும். அவன் ஒண்ணு நம்மளுக்காக காத்துட்டு இருக்க மாட்டான். நீ தான் கொழுந்தனாரு கொழுந்தனாருன்னு சொல்லிட்டு இருக்க. இனிமேலும் உன் அண்ணி நல்லா அவன் கண்டுக்க மாட்டான். நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கொழுந்தனாரு அப்படியெல்லாம் என்னை விட்டு கொடுத்துட மாட்டாரு. அப்ப நானு ஏங்க, சொன்னா கேளுங்க. முதல்ல எந்திரிங்க. மண்டபத்துக்கு நேரம் ஆயிடும். அத்தை போனா என்னதான் பேசுவாங்க. அப்படியா? ஆமா, அப்படியா லொப்படியான்னு என்கிட்ட கேளுங்க. அங்க உங்க அம்மா பேசையில அமைதியா இருங்க. டேய், என்ன விடுடா. விட்டா கீழே விழுந்துடுவியே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள யாராவது வந்தா நல்லா இருக்காது. என்ன முதல்ல இறக்கி விடுங்க. நிஜமாவா சொல்ற? இறக்கி விட்டுருவா? ம், நிஜமாதான் சொல்றேன். இறக்கி விடுங்க. இந்த மக்கு மண்டைக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இறக்கி விடுங்கன்னா உடனே இறக்கி விட்டுருவாரு. என்ன சொன்ன, என்ன சொன்ன? இன்னொருக்க திருப்பி சொல்லு. இல்ல இல்ல, நான் ஒன்றும் சொல்லல. இல்ல, நீ என்னமோ சொன்ன. எனக்கு சரியா புரியல. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ம், திருப்பி. போதுமா? போடா. ஏன் நில்லு. இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? எங்க மண்டபத்துல ஒருத்தரையும் காண மாட்டிருக்குது. நாம தான் ஆளா வந்திருக்கோமோ? நம்ம உள்ள கல்யாணத்துக்கு நாம வந்திருக்கோம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? மண்டபத்துல யாரும் இல்லைன்னு என்ன? வாங்க, நம்ம உள்ள போலாம். இங்க வாரு மருமகளே. நீ போய் பிந்து ரெடி பண்ற வேலையை பாரு. மேக்கப் பண்றதுக்கு சாயந்தரம் வரேன்ட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்ப வர்றாங்க, எல்லாத்தையும் நீ கூப்பிட்டு கேட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. சரிங்க அத்தை. மற்ற எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சா? வளையலுக்கு அப்புறம் பூவு இதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வாங்கணும்ல. எல்லாம் முடிச்சு தண்ணி. நம்மளுக்கு மண்டபத்துக்கு வெளியே ஒரு வேலை இல்லை. மண்டபத்துக்குள்ளதான் வெளியே வேலை இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போகுது. நீங்க பிந்து கூடயே இருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. இன்னும் நீ கிளம்பாம இருக்க? வந்த உடனே ஆளா எல்லாம் உன்னதான் கேட்பாங்க. நீ தான் முன்னாடி நின்று கும்பிடு போட்டு வர வைக்கிற மாதிரி இருக்கு. நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா. எல்லாம் 6 மணிக்கு மேலே தானே வருவாங்க. அதுக்கப்புறம் போய் அவ ரெடி ஆகிக்கிட்டு இப்ப இருந்தே ரெடியா என்ன பண்ண போறா? இருக்கிறதெல்லாம் நம்ம அழுகுதே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ அப்புறமா போய் ரெடி ஆகிக்கிட்டு நீ போய் முதல்ல பிந்து பாரு லட்சுமி. சரிங்க அத்தை. டேய், நீயும் போய் கூட மாட ஒத்தாசனை பண்ணு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு மாப்பிள்ளையே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம வீட்டு கல்யாணம் நாம தான் பார்க்கணும். சரிம்மா, அப்ப நானும் போய் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன். ம். சரிம்மா, என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? நீங்கள் நேரமே மண்டபத்துக்கு வருவீங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? நல்லா சொல்லு. என்னைக்கு இவதான் லேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னைக்குதான் சீக்கிரம் வருவாளோ. உள்ள கல்யாணத்துக்கு கூட நேரமே வர முடியல மண்டபத்துக்கு. உங்கள் வெறிப்பா நடக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிந்து. காலையில இருந்து உனக்கு நகையெல்லாம் பேங்க்ல இருந்ததில்ல, அதெல்லாம் போய் மீட்டுட்டு வந்தேன். அதனால தான் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இல்லாட்டி மண்டபத்துக்கு நேரமே வந்திருப்பேன்ல. உன்னை கூட்டிட்டு வரும்போதே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் அங்கே பேங்க்ல வேலை இருந்ததுனால வர முடியல. பரவாயில்ல பெரியம்மா, எனக்கு தெரியாமையா இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். மண்டபத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மண்டபத்தை விட்டு வெளியே வர வேண்டாம். இனி ரிசப்ஷனுக்கு கூப்பிடும் போது மட்டும் வெளியே வா. மேக்கப்புக்கெல்லாம் எப்போ வராங்க? பெரியம்மா இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துருவாங்க. வந்த உடனே மேக்கப் போட ஆரம்பிச்சாங்கன்னா ரிசப்ஷனுக்கு சரியா இருக்கும். சரி, நீ பேசிட்டு வா புஷ்பா, நான் வெளியே போறேன். சரிங்க, உட்காருங்க பெரியம்மா. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? என்ன லட்சுமி இது, மண்டபத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகி வர? ஆமாத்த, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பிந்து, மேக்கப் போடுறவங்களுக்கு கூப்பிட்டியா? என்ன சொன்னாங்க? எப்போ வரேன்னாங்க? அக்கா, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துருவேன் தான் சொன்னாங்க. ஆனால் நான் கால் பண்ணி 1/2 மணி நேரம் இருக்கும். இன்னும் அவங்க ஒன்றும் சொல்ல காணோம், ஃபோனும் பண்ண காணோம். எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு வேற தெரியல. சரி, பரவாயில்ல, இரு, நானே கூப்பிட்றேன். கனி, எப்போ வந்த? நான் பிள்ளைய எங்க கூட்டிட்டு வரும்போதே நானும் வந்துட்டேங்க்கா.
சரி சரி இரு, மேக்கப் போடுறவங்களுக்கு கூப்பிட்டு எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்போம். வாங்க மேடம், சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சி ஃபோனை எடுத்தேன். மேடம், 2 பேர் மட்டும் இங்க இருங்க, அதிகமாக கூட்டம் இருக்க வேண்டாம். சரிம்மா பிந்து, நான் வெளியே இருக்கேன், ஏதாவதுனா கூப்பிடு சரியா? சரி விரிம்மா. பிந்து, மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாமா? ம் சரி. சஞ்சய், வேலைக்கு கிளம்பிட்டியா? என்ன திடீர்னு பெரியவனு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பிட்டான் போலயே. அம்மா, நாங்க பிந்து கல்யாணத்துக்கு தான் கிளம்பியிருக்கோம். 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். அவளே வேண்டான்னு தானே சொல்லிட்டு போனா, நீ எதுக்கு அவ கல்யாணத்துக்கு போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல வேலைக்கு கிளம்பி போ. அம்மா, வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம போகலைன்னா நல்லா இருக்காதுல்லம்மா. வீட்ல இருந்து ஒரு ஆளாவது போய் தலைவாது காமிச்சிட்டு வந்துடலாமே. ஆமாம்மா, ஒரு மரியாதைக்கு போயிட்டு வந்துருவோம். நான் இவ்வளோ தூரம் சொல்றேன், என் பிள்ளையே அவ வேண்டான்ட்டு போறா, நாம எதுக்கு அவ வீட்டு கல்யாணத்தை போய் பார்க்கணும்? அம்மா, அவ என்னதானே வேண்டான்னு சொன்னா? நானே அவ கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்றேன். இதுல என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா, கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறியா நீ? அவ உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கா. படிக்காதவன் வேலை வெட்டி இல்லாதவன் எத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை சொல்லியிருக்கா. அவ கல்யாணத்துக்கு போறேன்னு இப்ப எங்கிட்டயே வந்து நீ சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்கிற. அம்மா, அவ 3வது ஆளு. அவ சொன்னது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நீங்களே என்ன சொன்னீங்களேம்மா, வீட்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கான் தம்பி, அவனை காய்கறி வாங்க அனுப்பலான்னு சொன்னீங்களே. அப்பதாம்மா என் மனசு உண்மையிலேயே வலிச்சுது. நீங்க காயப்படுத்துனதை விட அவ காயப்படுத்துனது எனக்கு வலிக்கலம்மா. சஞ்சய், நான் உன்னை பெத்தவடா, நான் உன்னை அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லலடா. அம்மா, நீங்க அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஏன் அதை சொல்றேன்னா, அவளும் ஒரு பொண்ணு. அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஒரு படிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணுகிட்ட போய் படிக்காதவன் அவன் தலையில கட்ட பார்த்தா, அதனாலதான் அவன் என்ன வேண்டான்னு சொன்னான். அதுக்கு காரணம் படிக்காதவன் வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னான். அது உண்மைதானம்மா? அம்மா, நான் உங்க பையன். அதனால அவ சொன்னது உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா அவளோட இடத்துல இருந்து பார்த்தா அது எனக்கு தப்பா தெரியலம்மா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காக நான் இதை சொல்லல. நான் உண்மையா தான் சொல்றேன். நம்ம அவ கல்யாணத்துக்கு போறதாம்மா அவளுக்கு நம்ம கொடுக்குற பதிலடி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் நல்ல நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னா அதுக்கு அவ தான் முக்கிய காரணமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அம்மா, உங்களோட மனசு எனக்கு தெரியுமா. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்களும் அவ கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கதிரு, ஏதாவது வேலை இருந்தா பெரியப்பாட்டு சொல்லு, நீ வாட்டுக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு கிடக்காத. அடடா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்கக்கா? அத்தை, வாங்க அத்தை. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி வராம இருக்க முடியும்? நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சே. அதான் எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். ஆமாப்பா, பழசையெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், இனிமேல் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சரிங்க அத்தை. சஞ்சய், என்ன மன்னிச்சிடு சஞ்சய். பரவாயில்ல, விடுங்க. யார் யார் மனசுக்குள்ள யார் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? பிந்து மனசுல ராகுல் தான் இருக்கான்னா ராகுல் தான் அவளுக்கு சரியானவன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவளும் சந்தோஷமா இருப்பா. சரிப்பா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு சஞ்சய். என்ன மேடம், ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஏதாவது லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப, என்னாச்சு உனக்கு? டேய், இவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்களா, அதான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுதுடா. அடி பாவி, இங்க ஒருத்தவன் பக்கத்துல நிக்கிறேன். அது உனக்கு தெரியல. எல்லாரும் உன்னை பாக்குறாங்கன்னு மட்டும்தான் உனக்கு ஷையா இருக்கு இல்ல? இங்க பாரு கண்ணு, உனக்கு ஏதாவது வேணும்னா பெரியம்மாவை கூப்பிடு சரியா? இல்லாட்டி வள்ளி அக்காவை கூப்பிடு. உனக்கு உங்க அண்ணி எல்லாமே பார்த்து பார்த்து செய்வா. லட்சுமி, நீ எதுக்கு இவ்வளவு கூட ஒத்தாசனே இங்கேயே இரு. அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்க ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிடுறோம். நீங்க எங்க போறீங்க? மண்டபத்துல தானே இருப்பீங்க. உங்களையே கூப்பிடுற அத்தை. அக்கா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. மண்டபத்துக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்கல்ல. நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க 2 பேரும். இப்ப எதுக்கு மாப்பிள்ளைங்களை துரத்துறீங்க? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க 2 பேரும் பசியா இருந்தா எனக்கு வயிறு பலிக்கும். அதனாலதான். நீங்க முதல்ல சாப்பிட்டு வாங்க, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி, வாங்க. அண்ணா மாப்பிள்ளையே வேண்டான்ட்டாரே, நாம இங்கிருந்து என்ன பண்ண போறோம்?
அவங்களே வளைச்சு வளைச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம். டேய் மச்சான், நீ சந்தோஷமா இருக்கியா? உனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்க தானே செய்யுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப கிடைச்சிருக்க வேலையை நல்லா தக்க வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கத்துக்கணும். அதான் என்னோட குறிக்கோளா இருக்குது இப்போ. ஏய் கனி, என்ன இன்னைக்கு சாரியில வந்திருக்கீங்க 2 பேரும்? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சாரியில தானே வரணும், அதான். சரி, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? நான் 2 நாள் ஆச்சு. சஞ்சய், வேலையெல்லாம் எப்படி போகுது? ம், நல்லா போகுது கனி. இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். எங்க மாமாவை காணோம்? அப்பா உள்ள இருந்தாங்க, எல்லாத்தையும் வரவேற்கணும்ல, அதனால தான். சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல கனி. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. சரி, வாங்க எல்லாம் சேர போய் உட்காந்து சாப்பிடுவோம். ம், போலாம். சஞ்சய், இனி நீ எதுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இனிமே உனக்கு கனி சப்போர்ட் பண்ணுவா. உண்மைதான். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல தோழியா எப்பவும் என் கூட கனி இருப்பா. மாமா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த குறையும் யாரும் சொல்லல. எல்லாம் அருமையா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் மாப்பிள்ள. சரி மாமா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல மாப்பிள்ள, எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கடைசியா நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டு கல்யாணத்துல என்ன?